கொக்கோ கோலா பிரவுன் கலருடா, என் அக்கா பொண்ணு அதே கலருடா என்கிற வரிகளுடன் இந்த பேரவை இனிதே தொடங்குகிறது. மாண்புமிகு அமைச்சர் வாய்ப்பு தாஜ் மோகன். மாண்புமிகு சோஃபா மாடலினுடைய பேரவை தலைவர் அவர்களே, உங்களை வணங்கி எங்களுடைய முத்தான முதலமைச்சர், வெற்றி முதலமைச்சர் அந்த முகத்தை பாருங்கள், அந்த முகத்தை பாருங்கள். தொழில்துறை வளர்ச்சிக்காக என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்க? மாண்புமிகு அமைச்சர் பார்த்தனா, மாண்புமிகு அமைச்சர் பாருங்க ஒரு நிமிஷம். இந்த அவைக்கு மாண்புமிகு அமைச்சர் பேரவையில் ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது, உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் உட்காருங்க, ரீல்ஸ் போடாதீங்க, பதில் மட்டும் சொல்லுங்க. நான் தொழில்துறையில் ரீல்ஸ் போட்டு தான் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க, இன்வெஸ்டர்ஸ் வரல, ரீபோஸ்ட் நிறைய பண்ணாங்க. இன்னும் சொல்லணும்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பாடலுக்கு நான் பண்ணது ரொம்ப வைரல் ஆனிச்சு. மாண்புமிகு அமைச்சர் குஷி. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, எங்க முதல்வரே, மாண்புமிகு உறுப்பினர்கள் தயவு செய்து பேச விடுங்க அமைச்சருக்கு. நீங்க குறுக்குல தலையிட்டு அமைச்சருக்கு பேச வராது, தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு அமைச்சர். உறுப்பினர் காவேரி தண்ணி எப்போ வரும்னு கேட்டாங்க. எனக்கு காவேரி தண்ணி எப்போ வரும்லாம் தெரியாது. எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறை என் தலைவனை இட்டுன்னு போகணும். என் தலைவனை இட்டுன்னு போவேன், அதுதான் என் துறை. காவேரி தண்ணியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. மாண்புமிகு அமைச்சர் முறுக்கு சாப்பிடாங்க, பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நமது முதல்வர் அவர்களே, அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி, அருமையான கேள்வி. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, கோயில் வெளியில விற்கப்படும் முறுக்கு பாக்கெட்டுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆகையினால இனி எவர் எங்கு முறுக்கு சுட்டாலும் அதை ரீல்ஸ் எடுத்து தலைவருடைய மஜாவான வைபான பாட்டை இணைச்சு அனைவரும் ரீல்ஸ் போடணுன்ற விதிமுறையை அமல்படுத்த போறோம். இதை நான் சபையில் தெரிவிச்சுக்கிறேன். பவர் கட்டா எம்எல்ஏவோட பொறுப்பு என்ன, புரோட்டோகால் என்னன்னு தெரியுமா? மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி. அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எம்எல்ஏவோட பொறுப்பு என்ன, புரோட்டோகால் என்ன, வேலை என்னன்றதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு எங்கேயாவது பேனர்ல பேர் போடலனா சண்டை போடணும். என் தொகுதியில எங்கேயாவது பில்டிங் திறந்தாங்கன்னா உறுப்பினர் சண்டை போடுற வார்த்தை அவை குறிப்பு நிக்கிறேன். சண்டை கொடுப்புன்ற வார்த்தை அவை குறிப்பு நிக்கிறேன். அடுத்து சொல்லுங்க. எங்கேயாவது புது பில்டிங் திறந்தாங்கன்னா கத்திரிக்கோளோட போய் அந்த ரிப்பனை கட் பண்ணணும். என்னோட எம்எல்ஏ ஆஃபீஸில் பர்சனல் ஃபங்க்ஷன் நடத்தணும். இந்த புரோட்டோகால் தான் தெரியும் அவைத்தலைவர் அவர்களே. எனக்கு ஒரே ஒரு மனு இருக்கு அவைத்தலைவர் அவர்களே. நான் பிறந்து நான் வளர்ந்த தொகுதியில என்னை விட வேற யாரோ வந்து ரிப்பன் கட் பண்றாங்க அவைத்தலைவர் உறுப்பினர். இது வந்து தயவு செய்து உட்காருங்க. இல்ல 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 எதிர்க்கட்சி உறுப்பினர்களே, இல்ல இல்ல அவைக்கு அவர்களை நீக்கணும். மாண்புமிகு உறுப்பினர், எதிர்க்கட்சி உறுப்பினர் அவையில நீக்கணும். மாண்புமிகு உறுப்பினர் அமைச்சர் நான் பேச விடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் தயவு செய்து இந்த டைம் 10:30 மணிக்குள்ள முடிக்கணும். எல்லாரும் கூடங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியாக செட் பண்ணுறோம்ல, எதுக்காக? தமிழ்நாட்டில் என்ன பரபரப்பாக போயிட்டு இருக்கு? நம்ம என்ன மாடல், இப்போ என்ன மாடல் அதை பற்றி உண்மையிலே ரொம்ப ஃபன்னாக, இன்னும் சொல்ல போனால் ஃபன்னை தாண்டி ஒரு 4 விஷயம் கற்றுக்கிற அளவு இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக இருக்கும், இந்த செஷன் இருக்கும். அது 100% கேரண்டி. சரியா? அதுக்கான ஈவெண்ட்டை நம்மளுடைய டீமில் உள்ளவங்க கிட்டத்தட்ட பல முயற்சி எடுத்து ரொம்ப வர்ற பார்வையாளர்களுக்கும் சரி, நம்ம ஜென்சி இளைஞர்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும்னு ரொம்ப இது பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுடைய உற்சாகத்தோட இப்போ நெக்ஸ்ட் அந்த ஈவெண்ட் நடத்தலாமா? சோஃபா மாடலை பத்தி 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், இதய நோயாளிகள் இந்நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம். குறிப்பா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த வல்கர் வாரியர்ஸ் இதை பார்க்காம இருக்கிறது அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். பேரவை இனிதே தொடங்குகிறது. இந்த பேரவை தொடங்கணும்னா பேரவை மாதிரியே போகணும்ல. பேரவை நடத்த ஏற்போர் ஆம் என்ப, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என கருதுகிறேன். ஒருமனதாக இந்த பேரவை இனிதே தொடங்குகிறது. வருகை தந்திருக்கிற இந்த அவையில் இருக்கிறவர்களை, மாண்புமிகு உறுப்பினர்களை உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்த வகையாக பேரவைத் தலைவர் என்ற முறையில் உறுப்பினர்களை இனிதே அறிமுகப்படுத்துகிறேன். முதலில் மாண்புமிகு முதல்வர், இன்றைக்கு ஜென்சி தலைவரால் போற்றப்படுகிற பொட்டு மாமா விஜய்
அடுத்தபடியாக மாண்புமிகு அமைச்சர் திரு குஷி, மாண்புமிகு அமைச்சர் திரு முருகேஷ், மாண்புமிகு அமைச்சர் பார்த்தனா, மாண்புமிகு அமைச்சர் தாஜ்மோகன், மாண்புமிகு அமைச்சர் மாதவ், மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி, மாண்புமிகு உறுப்பினருடைய அறிமுகத்துக்கு பிறகு இந்த பேரவை இனிதே துவங்குகிறது. வழக்கமாக எப்பொழுதெல்லாம் அவை கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் திருக்குறள் வாசித்தே இந்த அவை தொடங்கப்படும். மாற்றத்துக்கான அடையாளமாக சோபா மாடல் அரசுக்கு திருக்குறளுக்கு மாற்றாக புரட்சிகர வரிகளுடன், திருக்குறளுக்கு பதிலாக புரட்சிகர வரிகளுடன் இந்த பேரவை தொடங்குகிறது. அந்த வரிகளை இதோ உங்களிடத்தில். கொக்கோ கோலா பிரவுன் கலருடா, என் அக்கா பொண்ணு அதே கலருடா என்கிற வரிகளுடன் இந்த பேரவை இனிதே தொடங்குகிறது. பேரவைத் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் வாய்ப்பு. தாஜ்மோகன். மாண்புமிகு சோஃபா மாடலினுடைய பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களை வணங்கி எங்களுடைய முத்தான முதலமைச்சர், வெற்றி முதலமைச்சர் அந்த முகத்தை பாருங்கள், அந்த முகத்தை பாருங்கள். மாண்புமிகு இருக்கில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள், உறுப்பினர்கள், இந்த பேரவைக்கு என்று ஒரு சபாநாயகர் இருக்கிறது. ஆ ஊ விசில் என்றெல்லாம் அடிக்கக்கூடாது, கை தட்டலாம். மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வெற்றி தலைவரின் அந்த முகத்தை பாருங்கள், அந்த முகத்தில் இருக்கின்ற அந்த வெற்றி திலகத்தை பாருங்கள். இந்த ஏழையும் கூட அடுத்த மாதம் வாடகை கட்ட கூட வழியில்லாத இந்த ஏழையும் கூட அமைச்சராக்கிய எங்களுடைய முதல்வரை வணங்கி இந்த அவைக்கு, இந்த சோஃபா பேரவை அவைக்கு ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். உங்க வயசுக்கு ஏத்த மாதிரியே வரியை கொஞ்சம் பழசா சொல்லிட்டீங்க. எங்க வயதுக்கு ஏற்ப இந்த நவீன காலத்துல ஒரு புது வரியை சேர்த்துக்கோங்க. அந்த வரியை சொல்றேன். 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவ கொண்டா சியர்ஸ் அடிக்க. எங்கள் தங்க தலைவனுடைய அற்புதமான திரைப்பட வரிகளை இந்த பேரவை அடுத்த நிகழ்வுகளிலிருந்து பாட வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கோயம்பேட்டில் இருக்க தாய்சா பிளாட்ல இருக்காரு, ஏழை அமைச்சர். அவருடைய கோரிக்கை அவையில் அடுத்த வாரத்திலிருந்து தொடங்கும் பொழுது அண்டாவை கொண்டா சேசடிக்க என்கிற பாடல் அவையிலே இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரவை இப்பொழுது வினாவிடை நேரத்துக்கு ஒடுக்கப்படுகிறது. வினாக்கள் கேட்கின்ற மாண்புமிகு உறுப்பினர்கள் வினாக்கள் கேட்கலாம். எங்கள் அதிசயமான அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்வார்கள். உறுப்பினர் கேட்கலாம், உறுப்பினர்கள் கேள்வி கேட்கலாம். மாண்புமிகு உறுப்பினர்கள் தயவு செய்து, இந்த அவைக்கு ஒரு மாண்பு இருக்கிறது. அவையில் கேட்கிற வினாவை தவிர மற்ற உறுப்பினர்கள் தயவு செய்து அமைதியாக இருக்க வேண்டும். இந்த சபைக்கு நான் தலைவர், எனக்கு மாண்போடு இந்த அவையை நடத்த வேண்டும். தயவு செய்து கொஞ்சம் அமைதிகாரங்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிற உறுப்பினர் கை தூக்குங்க, நம்ம வாய்ப்பு தருகிறோம். கேளுங்க. அவர் தொழில்துறை வளர்ச்சிக்காக என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்க? மாண்புமிகு அமைச்சர் பார்த்தனா. மாண்புமிகு அமைச்சர் பாருங்க ஒரு நிமிஷம். இந்த அவைக்கு மாண்புமிகு அமைச்சர், பேரவையில் ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது, உட்காருங்க. அமைச்சர் உட்காருங்க, ரீல்ஸ் போடாதீங்க, பதில் மட்டும் சொல்லுங்க. நான் தொழில்துறையில் ரீல்ஸ் போட்டு தான் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. இன்வெஸ்டர்ஸ் வரல. ரீபோஸ்ட் நிறைய பண்ணாங்க. இன்னும் சொல்லணும்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பாடலுக்கு நான் பண்ணது ரொம்ப வைரல் ஆனுச்சு. அதெல்லாம் நான் கொண்டு வந்த மாற்றங்கள், தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு நான் கொண்டு போன மாற்றங்கள். மாண்புமிகு உறுப்பினருக்கு வேண்டுகோள், அவையில பேசும்போது ரீல்ஸ் போடுன்னு ஆட்சிக்கு வந்து ஒரு உறுப்பினர் சொன்னார், அவைக்குள் பண்ணிக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் கேட்டாரு, மாண்புமிகு தொழில் வளர்ச்சியில் என்ன செய்து என்று. ரீல்ஸ் போட்டு பல்வேறு மாற்றங்களை கொண்டு இருக்கின்ற அமைச்சர் பதில் சொன்னார். அமைச்சருக்கு நன்றி. பேரவைத் தலைவர் கேட்கலாம். பேரவைத் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் தாஜ்மோகன். மாண்புமிகு சோஃபா பேரவையினுடைய தலைவர் அவர்களே, உங்களை வணங்கி எங்களுடைய தங்க தலைவன், தானே தலைவன், வெற்றி தலைவர் முதலமைச்சரினுடைய அந்த அற்புதமான முகத்தை பாருங்கள். அந்த முகத்தை ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதெல்லாம், அந்த முகத்தை ஒரு முறையும் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு என்ன. மாண்புமிகு உறுப்பினர், மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த அவைக்கு என்று ஒரு சபாநாயகம் இருக்கிறது. தயவு செய்து கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள்.
மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க. எங்களுடைய தலைவருடைய ரசிகர்கள் யார் என்று தெரியாது, அவருடைய திரைப்படங்கள் யார் என்றும் தெரியாது, அவருடைய படத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க இருந்து எகுருவார்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியான சாதனைகள் செய்தவருடைய ரசிகர்கள் யார்? எலான் மஸ்க் இருக்கார்ல, எங்க தலைவருடைய ரசிகர் அவர். சுந்தர் பிச்சை யாரு? எங்க தலைவருடைய ரசிகர்கள். தொழில்துறை பத்தி என்ன கேள்வி கேட்கறீங்க? அவருடைய அந்த கடைக்கண் பார்வை பட்டா போதும், கோடான கோடி தொழில்துறைகள் எல்லாம் இங்க கொட்ட போகுது. இந்த மாதிரியான கேள்விகளை தள்ளுபடி செய்யுங்க. மாண்புமிகு உறுப்பினருடைய கேள்வி. அடுத்த மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்கலாம். கேளுங்க. காவிரி தண்ணியை எப்போ திறந்து விடுவீங்க? மாண்புமிகு அமைச்சர் குஷி. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, எங்க முதல்வரே, மாண்புமிகு உறுப்பினர்கள் தயவு செய்து பேச விடுங்க அமைச்சருக்கு. நீங்க குறுக்குல கூட தலையிட்டு அமைச்சருக்கு பேச வராது. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு அமைச்சர். உறுப்பினர் காவேரி தண்ணி எப்போ வரும்னு கேட்டாங்க. எனக்கு காவேரி தண்ணி எப்போ வரும்லாம் தெரியாது. எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறை என் தலைவனை இட்டுன்னு போகணும். என் தலைவனை இட்டுன்னு போவேன். அதுதான் என் துறை. காவேரி தண்ணியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அல்பதில் பேரவைத் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் தாஜ்முகன் சொல்லுங்க. மீண்டும் சோஃபா பேரவையின் தலைவர் அவர்களே, உங்களுடைய பொன்னான இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய வெற்றி தலைவர், வேந்தருக்கெல்லாம் வேந்தர், மாண்புக்குரிய மாந்தர், மக்களை நேசிக்கின்ற மனிதர், அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர், அந்த வெற்றியான திருமுகத்தை பார்த்து வணங்கி தொடங்குகிறேன். இப்போ இன்னொரு கேள்வி கேட்டாங்க, காவேரி தண்ணி பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்வியே தவறானது. ஏன் தெரியுமா பேரவைத் தலைவர் அவர்களே? எங்களுடைய தலைவர் அவர்கள் இப்ப கர்நாடகாவுக்கு போனாரு, மேங்களூர் போய் அம்மனை வழிபட போனாரு. தலைவனுடைய கடைக்கண் பார்வையும் அந்த தெய்வத்துடைய கடைக்கண் பார்வையும் பட்டா தமிழ்நாட்டில் மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. இதுக்கு மேல காவேரி தண்ணி தமிழகத்துக்கு எதிர்க்கு, மழை தண்ணி கொட்டுன்னு கொட்ட போகுது. அந்த கடைக்கண் பார்வையை பாருங்க, அந்த கடைக்கண் பார்வையை பாருங்க. அப்படியான பார்வை இந்த தமிழ்நாட்டில் இருக்கும்போது எதற்கு நமக்கு காவேரி தண்ணீர்? எதற்கு நமக்கு இந்த காவேரி தண்ணீர் பிரச்சனை எல்லாம்? அது மட்டும் இல்ல, எங்களுடைய தலைவர் கர்நாடகால இருந்து வரும்போது கார்ல வரும்போது கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்தார். மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது அவையில குறிப்போடு பேசணும். என்ன தண்ணி கொண்டு வந்தார் விளக்கு தருமாறு கேட்டு. மாண்புமிகு சோஃபா பேரின் தலைவர் அவர்களே, அந்த தண்ணியை இங்க சொல்ல முடியாது. பேரவை முடிந்தனே உங்களுக்கும் ஒரு கிளாஸில் அவர் தருவார். தாராளமாக வாங்கி நீங்களும் பருகலாம். சோபவானம் அனைவருக்கும் வழங்கப்படும். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் அடுத்த கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி. பொறுமையா இருங்க மாண்புமிகு உறுப்பினர். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு தருவோம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சபை ஞாபகம் அமைச்சிருவோம் வெளியே. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்கலாம். கோவில்களின் சீரமைப்பு பணிகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? மாண்புமிகு அமைச்சர் முருகேஷ் முறுக்கு சாப்பிடாங்க, பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நமது முதல்வர் அவர்களே, அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி, அருமையான கேள்வி. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, கோயில் வெளியில விற்கப்படும் முறுக்கு பாக்கெட்டுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆகையினால இனி எவர் எங்கு முறுக்கு சுட்டாலும் அதை ரீல்ஸ் எடுத்து தலைவருடைய மஜாவான வைபான பாட்டை இணைச்சு அனைவரும் ரீல்ஸ் போடணும்ன்ற விதிமுறையை அமல்படுத்த போறோம். இதை நான் சபையில தெரிவிச்சுக்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தலைவர், நம்முடைய தங்க தலைவர், வெற்றி தலைவர் கடைக்கண் பார்வையில் பட்டு ஒரு விஷயம் சொல்றேன். இதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய முறுக்கு மட்டும் இல்ல, பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதி லட்டு, திருச்செந்தூர் பொரி அனைத்துக்கும் பர்த் சர்டிபிகேட் கொடுக்கிற முதல்வர் இங்க இருக்கார். உறுப்பினர் பேசும்போது திருப்பதி நீங்க தமிழ்நாட்டுக்கு திருப்பதிக்கு சம்பந்தம் இல்ல, அது அவைக்கு உறுப்பினர் நீக்கிறேன். எங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது தமிழ்நாட்டுக்குரியது மட்டும் பேச வேண்டும், மக்களும் எல்லாம் பேசாங்க. அடுத்த கேள்வி கேட்கலாம். பள்ளி கல்வித்துறையில நீங்க கொண்டு வந்திருக்க மாற்றம் என்ன? மாண்புமிகு அமைச்சர் தாஜ்மோகன். மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய சோஃபா பேரையின் தலைவர் அவர்களே, உங்களை பணிந்து எங்களுடைய தாளை தலைவன் தங்க தலைவன் அந்த வெற்றி திலகத்தை இட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய வெற்றி தலைவனை வணங்கி அவரை பணிந்து அவரை துணிந்து அவரை துதித்து இதோ இது அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். பள்ளி கல்வித்துறையில என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. மிகச்சிறந்த மாற்றத்தை எங்களுடைய தலைவர் கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த அவைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் அவைக்கு முன்னே வச்சரித்திருக்க மாம்சம் பார்த்தனா தயவு செய்து ரீல்ஸ் போடாங்க. உள்ள உட்காந்துட்டு வெளியே போய் பண்ணுங்க. உட்காருங்க, இப்போதைக்கு உட்காருங்க. உங்களுக்கு பேச வாய்ப்பு உட்காருங்க. அவைக்குள்ள பேசணும்னு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு போன் இல்லைன்னா பேச வராது. உறுப்பினர் கோரிக்கை ஏற்கப்படுகிறது. உட்காருங்க.
மாண்பு அமைச்சர் பேசுங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு புது செல்போன் வழங்க வேண்டும் என்று அன்போடு கோரிக்கையோட தொடங்குகிறேன். அவையும் பேரவையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எங்களுடைய முதலமைச்சர் யாருன்னு இந்த சபைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் வாங்கின பட்டங்கள் என்னென்ன தெரியுமா? அவர் முகத்தை பாருங்கள், அறிவுச்சுடர். அவர் வாங்கிய கல்வி பட்டங்கள் ஒவ்வொன்றுமே. மாண்புமிகு உறுப்பினர் போன வாட்டியே பேசும்போது சொன்னேன், குறிப்புகளோட ஆதாரத்தோட பேசணும். மாண்புமிகு முதலமைச்சருடைய கல்வி தகுதி சொல்லிடுங்க. அது பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் தலைவன் வாங்கிய பட்டங்கள் எல்லாம் இங்கே சொல்ல முடியாது. அவர் வாங்கிய பட்டங்கள் எனக்கும் தெரியாது, அவைக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஆனால் பேரவையை பொறுத்த வரைக்கும் அவர் பட்டங்கள் பல வாங்கியிருக்கிறார். இப்பொழுது மாற்றத்தை சொல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் ஸ்கூல்கள்ல, பள்ளிகள்ல ஆர்ட் பீரியட்னு பார்த்திருப்பீங்க, டிராயிங் பீரியட்னு பார்த்திருப்பீங்க, பிடி பீரியட்னு பார்த்திருப்பீங்க. முதல் முறையாக எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு, சோஃபா மாடல் ஆட்சி வந்த பிறகு ரீல்ஸ் பீரியட் கொண்டு வருவோம். குழந்தைகள் எல்லாருமே ரீல்ஸ் எடுக்கலாம், எல்லாருமே ரீல்ஸ் எடுத்து போடலாம். அதுவும் சாதாரண பாடல் அல்ல, பள்ளிகள்ல முக்கியமான பாடல்கள் எல்லாம் கொண்டு வர போகிறோம். எப்படி முக்கியமான பாடல்களை பாடுறாங்களோ பிரேயர்ல, அதே மாதிரி முக்கியமான பாடல்கள் எல்லாமே கொண்டு வர போறோம். கந்தாங்கி கந்தாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்ணால கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. உறுப்பினர் பேசும்போது கஞ்சான்ற வார்த்தை சொன்னீங்க, அவை குறிப்பு நீக்கிறேன். அந்த வார்த்தை வேணா நீக்கிக்கோங்க பேரவைத் தலைவர் அவர்களே. ஆனா எங்க தலைவனுடைய பாட்டு கண்டிப்பா ரீல்ஸா குழந்தைங்க போட்டே ஆகணும். நன்றி பேரவைக்கு ஒரு முக்கிய தகவல். இந்தியாவிலே எந்த ஒரு அரசும் செய்யாத வகையில் மாண்புமிகு அமைச்சர் அறிவித்திருக்கிறார், ரீல்ஸ் கொண்டு வரும் என்று. அவை பேரவையின் சார்பிலும் உறுப்பினர் சார்பிலும் அரசுக்கும் மாண்புமிகு அமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க தளபதி. அடுத்த கேள்வி உறுப்பினர் கேள்வி கேட்டு பவர் கட்டா. எம்எல்ஏவோட பொறுப்பு என்ன, புரோட்டோகால் என்னன்னு தெரியுமா? மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எம்எல்ஏவோட பொறுப்பு என்ன, புரோட்டோகால் என்ன, வேலை என்னன்றதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு எங்கேயாவது பேனர்ல பேர் போடலனா சண்டை போடணும். என் தொகுதியில எங்கேயாவது பில்டிங் திறந்தாங்கன்னா உறுப்பினர் சண்டை போடுற வார்த்தை அவை குறிப்பு நிக்கிறேன். சண்டை கொடுப்பன்ற வார்த்தை அவை குறிப்பு நிக்கிறேன். அடுத்து சொல்லுங்க. எங்கேயாவது புது பில்டிங் திறந்தாங்கன்னா கத்திரிக்கோலோட போய் அந்த ரிப்பனை கட் பண்ணணும். என்னோட எம்எல்ஏ ஆபீஸ்ல பர்சனல் ஃபங்க்ஷன் நடத்தணும். இந்த புரோட்டோகால் தான் தெரியும் அவைத்தலைவர் அவர்களே. எனக்கு ஒரே ஒரு மனு இருக்கு அவைத்தலைவர் அவர்களே. நான் பிறந்து நான் வளர்ந்த தொகுதியில என்னை விட வேற யாரோ ரிப்பன் கட் பண்றாங்க. உறுப்பினர் பேசும்போது சொன்னார் கொடுக்கிறது மணிக்கும். நீங்க அந்த தொகுதியிலே பிறந்த அந்த தொகுதியில இருந்தா தலைவர் அவர்கள் உங்களை எம்எல்ஏ. நன்றி அவைத்தலைவர் அவர்களே. மாண்புமிகு அடுத்த உறுப்பினர் கேள்வி ஏதாவது இருக்கிறதா? மாண்புமிகு உறுப்பினருக்கு ஏதாவது கேள்வி இருக்கிறதா கேட்டுருங்க. வினாவிடை நேரம் முடிவு கவர்மெண்ட். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் எப்பொழுது வழங்கப்படும்? நல்ல கேள்வி. ஆனால் உங்களுடைய கேள்விக்கு எங்கள் அவையில் பதில் இல்லை. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. அடுத்த உறுப்பினர் ஏதாவது இருக்குதா? உறுப்பினர் ஏதாவது கேள்வி இருக்குதா? முடிச்சலாமா? மாண்புமிகு உறுப்பினர்கள் தயவு செய்து, அதாவது இந்த பேரவைக்கு நீங்க நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நான் நீங்க பேசும்போது நான் பேசல, குறுக்கிடாதீங்க. மாண்புமிகு உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டீங்க, கேளுங்க. ஆதாரம் மாண்புமிகு அமைச்சர் கேளுங்க. மாண்புமிகு உறுப்பினர் கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்க, நேரம் இல்ல. 5 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு பதில் இருக்கா இல்லையா? டேட்டா எல்லாமே என்கிட்ட இருக்கு. டேட்டாவோட தான் நான் பேசுவேன். 40 நாள்ல நான் பண்ண மாற்றம் பாருங்க. மசகாண்டாக் நிறுவனம் இருக்குல, அத கஷ்டப்பட்டு கடந்த ஆட்சியில கொண்டு வந்தாங்க. அமைச்சர் அத நான் மாத்தி இருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் நிமிஷம் பாருங்க. ஏமாற்றன்ற வார்த்தைக்கு அவை குழு நிக்கிறேன். அதுதான் எங்களோட மாற்றமே. 2025ல திமுக கொண்டு வந்த மசகாண்டாக்க நான் ஆந்திராவுக்கு மாத்தி இருக்கேன். ஹோசாங் காலனி தென்கொரியா நிறுவனம், அத நான் ஆந்திராவுக்கு மாத்தி இருக்கேன். ஏஎம்சிஏ திட்டத்தை நான் ஆந்திராவுக்கு மாத்தி இருக்கேன். ராயல் என்ஃபீல்டு 1955க்கு அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு போகவே இல்லை, அதை நான் ஆந்திராவுக்கு மாத்திருக்கேன். பல்வேறு மாற்றங்களை எங்கள் அரசு உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு திட்டங்களை நான் வேறு மாநிலத்துக்கு மாற்றி கொடுத்ததை மாண்புமிகு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நான் ஆந்திராவுக்கு மாத்திருக்கேன். அதுதான் தொழில்துறையில நான் செஞ்ச மிகப்பெரிய மாற்றம். எல்லாத்துக்கும் என்கிட்ட டேட்டா இருக்கு. மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? முடிச்சிடலாமா? மாண்புமிகு உறுப்பினர் தயவுசெய்து உட்காருங்க. இது அவை, இது மாண்புமிகு உறுப்பினர் இது தயவுசெய்து உட்காருங்க.
உட்காருங்க உட்காருங்க அவைத் தலைவரே. உறுப்பினர். இல்ல 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 எதிர்க்கட்சி உறுப்பினர்களே இல்ல இல்ல அவைக்கு அவர்களை நீக்கணும். மாண்புமிகு உறுப்பினர் எதிர்க்கட்சி உறுப்பினர் அவையில நீக்கணும். மாண்புமிகு உறுப்பினர் அமைச்சர் நான் பேச விடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் தயவு செய்து இந்த டைம் 10 மணிக்குள்ள முடிக்கணும். எல்லாரும் கூறீங்க. பேரவைத் தலைவர் அவர்களே. மாண்புமிகு அமைச்சர் மூதை அவர்கள் பேசுவார். பேரவைத் தலைவர்களே, இங்க இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர் பேசுறாங்க. உட்காருங்க அமைச்சர். அமைச்சர் பேசுவாங்க. உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர்களே, இங்க இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகள் கேட்காத ஒரு கேள்விக்கு முதல் அமைச்சர் என்ற முறையில முதல் போட்ட அமைச்சர் என்ற முறையில உங்கள் அனைவருக்கும் எங்க தலைவர் பேரவைத் தலைவர்களே, எனக்கு தெரியாது, இரவு நேரங்கள்ல கடற்கரையில சுறா படத்தில் வரும்போது நீந்தி நீந்தி மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு வெற்றி தலைவர் இங்க உட்கார்ந்திருக்கிறார். அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்க்கட்சிகள் கேட்காத ஒரு கேள்வி, அனைத்து குடும்பங்களுக்கும் மிக அத்தியாவசியமான ஒரு கேள்வி, முக்கியமான நம்ம குடும்பங்கள் நலம் பெற ஒரு கேள்வி, லாட்டரியை எப்போ அதிகாரப்பூர்வமா கொண்டு வருவீங்க? மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் தயவு செய்து லாட்டரிக்கு குடும்பங்கள் எந்த குடும்பம்னு பதில் சொல்லுங்க. எங்க குடும்பம் தான். மேலும் இங்க இருக்கக்கூடிய எங்க தலைவர் இங்க இந்தியாவுல எந்த முதல்வரும் பண்ணாத அளவுக்கு 3 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடின துணிச்சல் தெம்பும் கூட 18 வயசு இளைஞரை போல இருக்கக்கூடிய முதல்வர் எங்க முதல்வர். மாண்புமிகு அமைச்சர் தயவு செய்து நான் பேரவை தொடங்கும்போது சொல்லியிருக்கேன். அவர் பேசும்போது சொன்னார் யாரும் ஆதார் எல்லாம் சொல்லக்கூடாது. இதற்கு முன்னதாகவே காஷ்மீருடைய முதலமைச்சர் ஓடி இருக்கேன்னு சொன்னாரு. ஆதாரம் ஆதாரம் இருக்கு. திருச்சி விமான நிலையத்திலயும் விழுப்புரத்திலயும் ஓடல துணிச்சல் தெம்பு மிக்க முதல்வர் எங்க முதல்வர் இங்க உட்கார்ந்து இருக்கார். நான் தில்லா சொல்ல வேற எந்த முதல்வர் இந்த மாதிரி ஓடுவார்? மாண்புமிகு அமைச்சர் நன்றி. வினாவிடை நேரம் இதோடு முடிவடைகிறது. கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் தயவு செய்து இருங்க உட்காருங்க. எதிர்கட்சி திட்டமிட்டு பண்றீங்க. இதை அனுமதிக்க முடியாது. பேரவைக்கு ஒரு அநியாயம் இருக்கு. தயவு செய்து உறுப்பினர்கள் அமருங்க. தப்பு இதெல்லாம். அதாவது தமிழ்நாடு உறுப்பினர்கள் இது வந்து லைவ் போயிட்டு இருக்கு. சட்டசபை லைவ் போயிட்டு இருக்கு. எதிர்கட்சி வேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. தயவு செய்து உறுப்பினர் தயவு செய்து இந்த சண்டை போட்ட காட்சியில அவை குறிப்பு நீக்கிடுங்க. தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது எல்லாத்துக்கும் பதில் உரையாற்றுவார். முடியல. நான் வந்து முதல் போட்ட அமைச்சரையும் பேச்சு அமைச்சரையும் கூப்பிடல, பொம்மை முதலமைச்சரை கூப்பிட்டா உட்காரு. தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர் பேசும்போது குறுக்கிட பேசக்கூடாது. மாண்புமிகு சோபா பேரவையின் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, கடந்த சோபா பேரவை கூட்டத்தொடரில் அப்பா எங்கிருக்கிறார் என்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். மகளிர் உரிமை திட்டத்தில் அப்பா இருக்கிறார். மகளிர் விடியல் பேருந்து திட்டத்தில் மகளிர் உள்ளங்களில் அப்பா இருக்கிறார். காலை உணவு திட்டத்தின் வழியாக பள்ளி மாணவர்கள் மனதில் அப்பா இருக்கிறார். தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் திட்டங்களின் வழியாக தமிழ்நாட்டு இளைஞர்களின் நெஞ்சத்தில் அப்பா நிலைத்திருக்கிறார். அன்பு சோலை திட்டத்தின் வழியாக ஆதரவற்ற அத்தனை பேர் உள்ளங்களிலும் நிரந்தரமாய் இருக்கிறார் அப்பா என்கிற செய்திகளை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, கடந்த கூட்டத்தொடரில் அப்பா எங்கிருக்கிறார் என்ற கேள்வியை நான் வைத்தேன். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அப்பா எங்கிருக்கிறார் என்பதை எனக்கு தெரியப்படுத்தி விட்டார்கள் என்பதை பணிவன்போடு இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி. இந்த பேரவை இத்துடன் நிறைவடைகிறது. ஆளுநர் உரையுடன் அடுத்த பேரவை கூட்டம் தொடங்கும். நன்றி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சுறா படம் எப்படிப்பட்டது? சுறா போல நீந்தி, புலி போல பாய்ந்து, குருவி போல பறந்து, கரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கிற எங்களுடைய தலைவரே 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 நன்றி. ஹலோ.